शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ஆத்மபோதா கிரந்தம் ஆச்சாரிய கிரந்தம். அதுல 12, 13, 14 போன தடவை பார்த்தோம். பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் சரீரம் சுகதுக்கானாம் போகாயதனம் உச்சதே அப்படின்னு இந்த சரீரத்தை பத்தி பஞ்சீகிருதமான மகாபூதங்களான வந்த இந்த உலகத்துக்கும் அதே பஞ்சீகரணத்தினால ஏற்பட்ட இந்த பாடிக்கும் சமானமான ஒரு அதிகரணத்துல இருக்கிற விஷயத்தை பார்த்து இந்த பாடி எப்படி வந்தது அப்படின்னா கர்மாவனால வந்தது, சஞ்சித கர்ம வசாத்து வந்தது, சத்கர்ம ஜன்ய வசத்தினால வந்ததுன்னு தத்துவபோதத்துல சொல்லிட்டு இதுல சஞ்சித கர்மாவனால கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இந்த சரீரம் இது சுகதுக்கம் முதலியவைகளை அனுபவிக்கக்கூடியதான ஒரு ஆயத்தனமாக இருக்கிறது. இந்த இடத்துலதான் எல்லா வியாபாரங்களும் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தூல சரீரத்தை பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரத்தை பார்க்கும்போது அபஞ்சீகிருதமான பஞ்சபூதங்களுடைய சூக்ஷ்மமான ஒரு அங்கத்தினால வந்தது இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படின்றத பார்த்தோம். அந்த சூக்ஷ்ம சரீரங்கள்னா என்னன்னாக்கா பஞ்ச பிராணங்கள், தச இந்திரியங்கள், புத்தி, மனசு என்ற ஒரு 17 விஷயங்கள் சேர்ந்தது தான் இந்த சூக்ஷ்ம சரீரம். அது இந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கக்கூடிய போகத்துக்கு சாதனமாக இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். இது கவுண்டரா இருக்கு, அது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 3வது காரண சரீரத்தை பார்த்தோம். அது அனாதி அவித்யா, அது இன்னதுதான் எடுத்து சொல்ல முடியாது. இது ரெண்டுத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த 2 சரீரத்துக்கும் காரணமாக எந்த சரீரம் இருக்கோ அதுதான் காரண சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ஸ்தூல சரீரத்தை ஸ்தூல உபாதியாக பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரத்தை சூக்ஷ்ம உபாதியா பார்த்தோம். 3வது உபாதியா காரண சரீரத்தை பார்த்தோம். எதுக்காக பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி அவர் தான் நானோபாதி உபசாதேவ, அந்த உபாதிகளுடைய வட்டத்தினாலதான் இந்த ஆத்மாவானது ஆத்மாவா தெரியாம ஆரோக்கியமா இருக்கு. எப்படி ஆத்மாவுக்கு இல்லாத குணங்கள்லாம் இந்த ஆத்மாவுக்கு சேர்ந்தது அப்படின்னு பண்ணும்போது இந்த உபாதிகள்னால சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்ப பார்க்க வேண்டியது 15வது ஸ்லோகம். பஞ்சகோஷாதி யோகேன தது தன்மய விவஸ்திதா சுத்தாத்மா நீலவஸ்திராதி யோகேன ஸ்படிகோ யதா அப்படின்னு ஆத்மா கஹா அப்படின்னு பார்த்தோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் எதிரித்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஆத்மா டெபினிஷன் என்னைக்குமே மாறாது, மாறவும் கூடாது. இப்ப ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 3 சரீரத்துக்கும் விலட்சணமாக இருக்கிறது எதுவோ அது ஆத்மான்னு இப்ப பார்த்தோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் இதெல்லாம் எப்படி வந்தது, இது எப்படி ஆத்மாவா ஆகாது, இது அனாத்மா தான் இந்த 3. இதுக்கு வேறாக இருக்கிறது எதுவோ ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிச்சா, இதற்கு வேறானது எதுவோ அதுதான் ஆத்மான்னு பார்த்தோம். இது எப்படி வேறானதுன்றது இப்ப பார்த்தோம். இப்ப அடுத்தது பஞ்சகோஷ அதீதா, 5 கோஷத்துக்கும் அதீதமா இருக்கிறது, தாண்டி இருக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பஞ்ச கோஷத்தை இப்ப தத்துவபோதத்துல எப்படி அவர் கத்தியமா சொன்னாரோ அதையே இப்ப பத்தியமா சொல்லியிருக்காருங்க. பஞ்சகோஷாதி யோகேன ததே தன்மய இவஸ்திதா சுத்தாத்மா நீல வஸ்திராதி யோகேன ஸ்படிகோ யதா. இவருடைய வழக்கம் என்னன்னா விஷயத்தை சொல்லி அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கறது வழக்கம். எப்படி யதா ஸ்படிகா, ஒரு ஸ்படிகம் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்படிகம் ஸ்பஷ்டமா இருக்கு, அதுக்கு எந்த கலரும் கிடையாது, கலர்லெஸ்ஸான ஸ்படிகம் ஒண்ணு. அந்த கலர்லெஸ்ஸான ஸ்படிகத்துக்கு எப்படி கலர் தெரிஞ்சதுன்னா பக்கத்துல இருக்கிற ஜபா புஷ்பத்தினால, பக்கத்துல செம்பருத்தி புஷ்பத்தை எடுத்துன்னு வந்ததுனால அந்த உபாதியினால அந்த சேப்பு இதுல வந்தது.
அதனால ஆனா அது எதுக்கு சேர்ந்ததுன்னா உபாதிக்கு சேர்ந்ததை தவிர அதுக்கு சேர்ந்தது இல்லை. ஆனா தவறா இந்த உபாதினால அதுல இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் ஒண்ணு கிடைக்கிறது. இப்படி அப்பியரன்ஸ் சொன்னா நீல வஸ்திராதி யோகேன யுனைட்னு இருக்கு. இந்த யோகத்தை இந்த கூட்டுனால இந்த உபாதி படிக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த புஷ்பத்தினுடைய நீல கலரோ புஷ்பத்தினுடைய ரத்த கலரோ அதனுடைய வஸ்திரத்தினுடைய கலரோ அதனுடைய யோகத்தினால எப்படி ஸ்பஷ்டமான ஸ்படிகமானது வேற கலர் மாதிரி தெரியுதோ, கலர்லெஸ்ஸான ஒரு ஸ்படிகம் கலர்ஃபுல்லா எப்படி தோன்றதோ அப்படி இந்த 5 கோஷத்தினுடன் கூடினதுனால பஞ்ச கோஷத்தினுடன் கூடினதா யோகேன. அப்ப இந்த ஆத்மா என்ன ஆச்சுன்னாங்க அந்தந்த கோஷத்தோட அங்கங்க ஐடென்டிஃபை அந்தந்த அபிமானத்துல போயனால அதுவாகவே மாறிடுச்சு. தன்மயா அது தன்மயமான சாதாத்மியம் அதுவாகவே மாறினா மாதிரி இருக்கு. இப்ப ஆத்மா எங்க இருக்குன்னா என்னுடைய உடம்புல இருக்கிறதுனால நான் தான் இந்த உடம்புன்னு தெரிகிற மாதிரி அப்படி போய் இது தன்மயமா ஆயிடுச்சு. இப்ப நான் ஆத்மா வேற நான் வேறன்னு சொன்னா கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அது தன்மயமா ஆயிடுச்சு. அப்படியே ஆயிடுச்சு. எப்படி படிக்கத்துல எப்படி இந்த நீல கலரும் பச்சை கலரும் எப்படி வஸ்திரத்துக்கு சேர்ந்தது போய் இதுல ஒட்டி இது பச்சையா மாறிட்டோ அதே மாதிரி இந்த ஆத்மா இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள சூக்ம சரீரத்துக்குள்ள மாட்டிட்டு நான் சொன்ன உடனே இதுதான் ஞாபகம் வருது. அந்த சச்சிதானந்த ஆத்மாவே இல்லாத அளவுக்கு தன்மயமாக மாறி போச்சு. பஞ்ச கோஷாதி யோகேன அந்த பஞ்ச கோஷங்களுடன் சேர்ந்ததினால் யோகேன திருப்பியா அந்த கூட்டினால தது தன்மயா அதாவது அந்த மயமாகவே ஆயிடுச்சு. இது சிதா எப்படி அவர் எப்படி இருக்காரு உள்ளூர் அவர் நித்திய புத்த சுத்தமா இருக்கக்கூடிய சுத்தமான ஒரு ஆத்மா ஒரு மலமும் இல்லாத ஒரு ஆத்மா இந்த பஞ்ச கோஷத்தோட சேர்ந்ததுனால அந்த ஆத்மா இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னுடைய சுகதுக்கங்கள் என்னுடைய மனசுல இருக்கிற மலங்கள் எல்லாம் அந்த ஆத்மாவோட சேர்ந்து நான் அந்த ஆத்மான்னு சொல்றேன். இல்ல சுத்தமான ஒரு ஆத்மா எப்படி மலின பாவத்தை அடைஞ்சதுன்னா இந்த பஞ்ச கோஷங்களுடன் கூடினதுனால வந்தது வினையுது அப்படின்னு சொல்லியிருக்கு. பஞ்ச கோஷங்கள்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் 5. இந்த சரீரங்கள் 3, ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்தான் இங்க அன்னமய கோஷமா இருக்கு. அப்படி ஒரு ஆங்கிள் பார்த்தோம். இப்படி பஞ்சீகரணம் ஆனதுனால சுக துக்கத்துக்கு போகத்துக்கு ஆயத்தனமாக இருக்கக்கூடியது எதுவோ அது ஸ்தூல சரீரம்னு பார்த்தோம். சுகதுக்கங்களான போகங்களை அனுபவிச்சுக்கிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டாக எது இருக்கோ அது சூக்ம சரீரம்னு பார்த்தோம். இந்த 2 சரீரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது எதுவோ அது காரண சரீரம்னு பார்த்தோம். ஆக இந்த 3மே ஆத்மா இல்லை, இது 3மே அனாத்மா தான். இந்த 3க்கும் வெதிரித்தமாக இருக்கக்கூடியது எதுவோ அது ஆத்மான்னு ஒரு ஆங்கிள் பார்த்தோம். இன்னொரு ஆங்கிள் இந்த 3ஐயே 5ஆ பிரிச்சு பார்க்க போறோம். ஸ்தூல சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பஞ்சீகிருதத்தினால வந்த ஸ்தூல சரீரம். அதை இங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு பஞ்சகோஷத்துல அப்படின்னாக்க அன்னமய கோஷம் அப்படின்னு சொன்னாக்க அன்னத்தினால உண்டான விகாரம் மயட் அப்படின்ற சப்தம் எப்போ சம்ஸ்கிருதத்துல வரும்னா அன்ன பிராச்சுரியார்த்தே மயட்டு வரலாம், விகாரார்த்தே மயட்டு வரலாம். பிராச்சுரியார்த்தே மயட்டு அப்படின்னா என்ன இருக்குன்னா நல்லநல்லூர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த ஊர்ல எல்லாம் பிராமணமயா கிராமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? மயக்கப்தம் அங்க எதுக்காக யூஸ் பண்ணேன்னா பிராமணர்கள் அதிகமாக சஞ்சரிக்கக்கூடிய இடங்கள்ன்ற அர்த்தத்துல மயப்பிரச்சனை வரலாம். ஒரே மில்க் மயமா இருந்தது ஸ்வீட்டு, அவாத்து கல்யாணத்துக்கு போனா ஒரே மில்க் ஸ்வீட்டு மயமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா மில்குனுடைய விகாரங்களாக நிறைய போட்டா ஸ்வீட்டு அப்படின்ற அர்த்தம்னா 2 விதமாகவும் பிரயோகம் இருக்கு. விகாரார்த்தமாகவும் அது சொல்லலாம், பிராச்சுரியார்த்தத்திலயும் அது 2மே பொருந்துற மாதிரி இருக்கும் அந்த மயக்கு. இந்த இடத்துல அன்னத்தினுடைய அன்னமய சரீரம்னு சொன்னதுனால இந்த இடத்துல அன்னமயம்னு எடுத்தா விகாரார்த்தம் எடுத்துட்டாலும் சரியா வரும். ஏன்னாக்க இந்த பாடியானது எதனால வந்தது? அப்பா அம்மா சாப்பிட்ட அந்த அன்னத்தினால அவன் அப்பா அம்மாவுக்கு அந்த அன்னத்தினால கூடல் ஏற்பட்டு இவன் பிறந்தான். இவன் எப்படி வளர்றான்? அந்த அன்னத்தினாலதான் வளர்றான். இவன் இப்ப வளர்ந்து இவன் சேர்த்து போனவொன்னே என்ன போனா அவனே பிருத்திவிக்கோ இல்ல ஜலத்துக்கோ இல்ல அக்னிக்கோ இவனே அன்னமா ஆயிடுறான். ஆக அன்னத்தினால உண்டாயி அன்னத்தினாலேயே வளர்ந்து இருந்து அன்னமாகவே ஆகின்ற காரணத்தினால இந்த சரீரம் முழுக்க அன்னமய கோஷம், அன்னத்தினுடைய விகாரம்னு சொல்றதுல தப்பு இல்லையா? அதனால அன்னமய கோஷம் அப்படின்னு இது சொன்னான். இதுக்கு காரணம் என்னன்னா அன்னம் தான் காரணம். மெயின் காரணம் ஸ்தூல சரீரத்துக்கு அன்னம் தான் காரணம்.
இததான் அவன் ஸ்தூல சரீரம்னு சொன்னான். ஸ்தூல சரீரம்னா கண்ணால பார்க்கக்கூடிய சரீரம் ஸ்தூல சரீரம். இந்த அன்னமய கோஷத்தையும் கண்ணால பார்க்க முடிகிறது. அதனால இது ஸ்தூல சரீரத்தோட இது மேப் பண்ணீங்கன்னா இது அன்னமய கோஷம். இதுக்கு கோஷம்னா என்ன அப்படின்னாக்கா உரைன்ற அர்த்தம். கோஷம் அப்படின்னாக்க உரை. எப்படி இருக்குன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கு. முதல்ல ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவை மறைச்சிட்டு அன்னமய கோஷம் இருக்கு, அன்னமய கோஷத்தை ஆனந்தமய கோஷம் இருக்கு, ஆனந்தமய கோஷத்தை மறைச்சிட்டு விஞ்ஞானமய கோஷம் இருக்கு, விஞ்ஞானமய கோஷத்தை மறைச்சிட்டு மனோமயம் இருக்கு, மனோமய கோஷத்தை மறைச்சிட்டு பிராணமய கோஷம் இருக்கு, அவுட்டர் மோஸ்டா இருக்கிறது அன்னமய கோஷம். இப்படிதான் வெளியில இருக்கு. நமக்கு பார்த்தா நானுன்னு பார்த்தா முதல்ல தெரியறது இந்த சரீரம் தான். இப்ப இந்த கோஷத்தை தான் நான் முதல்ல நானுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு எவ்வளவு சார்னோன்னா உடனே 85 கேஜி அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா எனக்கு இந்த உடம்போட சேர்ந்து பழகம். ஐஎம் சார் பர்சன் சார் அப்படின்னா. ஏன்னா எனக்கு 16 வேஷ்டி வேணும் சார்னா எல்லாம் எனக்கு நானுன்னு பண்ற விவகாரம் எல்லாமே இந்த உடம்ப வச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் விவகாரம். ஏன்னா என்னுடைய நானை அந்த ஆத்மாவை மறந்து போய் இதோட சேர்த்து நானும் நான் பண்ற விவகாரங்கள் எல்லாம் அன்னமயத்தான். அவுட்டர் மோஸ்ட் சீட்டா இருக்கக்கூடிய இந்த அன்னமயத்தோட தான் என்னுடைய விவகாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கோஷத்துல நான் ஐடென்டிஃபை பண்ணும்போது அன்னமயனாகவே ஆயிடுறேன். அதனால அன்னமய கோஷத்தை தான் சொன்னேன். அவர் வராரு அப்படின்னு சொல்ற ராத்துக்கு வராருனாக்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் யாரு வந்திருக்காரு? அவர் உடம்பு தான் சொல்றாரு. நான் வந்துட்டேன்னா அவருடைய உடம்பு வந்துட்டான். அததான் அவர் சொல்றாங்க. இப்படி அன்னமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆத்மாவை போய். அப்படிப்பட்ட பஞ்சகோஷங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கோஷத்துல ஆத்மா இருக்குமான்னாக்க நிச்சயமா இருக்காது. ஆனா விவகாரத்துல அத மாதிரியே ஆயிட்டாரு அவரு. எவ்வளோ வருஷமா எத்தனையோ ஜென்மாக்களை இந்த ஸ்தூல சரீரத்துல பிறந்து வளர்ந்து இந்த ஜென்மால இருந்து இந்த மனித பிறவி கடைசி வந்தாலும் அந்த வாசனை போகவே இல்லை. அதனால இந்த உடம்பதான் நானுன்னு நினைச்சு அது மாதிரியே ஆயிடும். தன்மயமா சாதாத்மியமா அந்த உடம்பாகவே ஆயிடும் பஞ்சகோஷத்துல. இது முதல் கோஷம். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம் பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படின்னு பார்த்தா 5 ஞானேந்திரியங்கள், 5 பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச பிராணன், மனசு, புத்தி, இந்த 17 கலைகள் இருக்கிறது. சப்ததச கலாதிகி இருக்கிறது எதுவோ அதுதான் சூக்ஷ்ம சரீரம் நம்ம பார்த்தோம். இந்த சூக்ஷ்ம சரீரத்துல 5 பிராணன் இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. இருக்குன்றது மாத்திரம் உணர முடியுமே தவிர தெரியாது. 5 ஞானேந்திரியங்கள் இருக்கு, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவின்னு அது வரக்கூடிய அந்த சப்தம், ஸ்பரிசம், ரூபம்லாம் கண்ணுக்கு தெரியாது. நமக்கு கண்ணுக்கு தெரியுது, இந்த காது தெரியுது. ஆனா அந்த காதுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி தான் இருக்கிறது, அது நமக்கு தெரியறது இல்லை. 5 கர்மேந்திரியங்கள் இருக்கு, அதுவும் தெரியறது இல்லை. பாணி, பாதம்லாம் அதனுடைய செயல்கள் நமக்கு தெரியறது இல்லை. ஆனா கண்ணுக்கு கால் தெரியுது. இப்படி செயல் புலன்கள், ஞான புலன்கள் 5 பிராணங்கள், மனசு, புத்தி, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா கிராஸா பாக்குற மாதிரியே இல்ல, புரிஞ்சுக்கிற மாதிரி தான். அதனால இதுக்கு பேரு சூக்ஷ்ம சரீரம்னு பேரு. சூக்ஷ்மமா இருக்கு. இந்த சூக்ஷ்ம சரீரம் 17 அவர் எப்படி பிரிச்சாருன்னாக்க பிராணனை மாத்திரம் தனியா இருக்கின்றார். பிராணனையும் கர்மேந்திரியங்களையும் ஒன்னா சேர்த்து பிராணமய கோஷம் அப்படின்னு பிரிச்சாரு. அத பிராணம் 5 பிராணங்கள், பிராண, அபான, யான, உதான, சமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பிராணனையும் பிராணமய கோஷத்துல எடுத்துட்டோம். இப்ப என்ன இதை வச்சுட்டு 5 கர்மேந்திரியங்கள் என்னென்ன கர்மேந்திரியம்? வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம் அப்படின்னு கூடிய 5 கர்மேந்திரியங்களும் பிராணனும் சேர்ந்ததுதான் பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நான் எனக்கு சரியா டைஜஸ்ட் ஆகல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் ஐ ஆம் நாட் வெல் அப்படின்னு அது எங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன்னா இந்த பிராணனோட ஐடென்டிஃபை பண்ண, பிராண சக்தியோட. எனக்கு சரியா பார்த்தெல்லாம் உள்ள வேலை செய்ய மாட்டேங்கிறது, கரெக்டா பிளட் டிரான்ஸ்மிஷன்லாம் கரெக்டா நடக்க மாட்டேங்கிறது, உள்ளுக்குள்ள அந்த ஃப்ளோ சரியா இல்லை அப்படின்னு இந்த பிராணனுடைய பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையாச்சு ஐ ஆம் நாட் வெல் அப்படின்னு பிராணனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். நான் பிராணமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் நொண்டி அப்படின்னு சொன்னா, நான் எப்படி என்னுடைய கால் தான் நொண்டி, என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா நான் சேர்த்துட்டு நான் நொண்டி, நான் ஊமை இப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் நொண்டினா எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி நொண்டி ஆகும்? நான் எதுலையுமே சம்பந்தப்படாது. ஆனா நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்னுடைய காலோட அந்த நடக்கிற சக்தியோட கர்மேந்திரியத்தோட ஐடென்டிஃபை பண்ணி பிராணமய கோஷத்துல நான் நொண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த அன்னமய கோஷத்தை விட இந்த பிராணமய கோஷம் ரொம்ப சட்டிலா இருக்குன்றது எல்லாரும். ஏன்னா அன்னமய கோஷம் தெரியாத தூக்கத்துல கூட பிராணன் ஓடிட்டே இருக்கு. அதனால இந்த பிராணன் ரொம்ப இருக்கிறதுனால அதை விட சூட்சமமா இருக்குன்றது தெரிஞ்சதுனால நான் அதோட ஐடென்டிஃபை பண்ணி பேசிட்டு இருக்கேன்.
இப்ப என்ன ஆச்சுன்னாக்கா அடுத்து மனோமய கோஷம். இந்த மனோமய கோஷம் அதை விட செட்டிலா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒருத்தருக்கு திடீர்னு டெலிகிராம் வந்தது, சார் உங்க பையன் மிஸ்டர் மூர்த்தி கார்கில் வார்ல எக்ஸ்பயர்டுன்னு அந்த நியூஸை கேட்ட உடனே அப்புறம் அப்பா பட்டுன்னு பிராணம் நின்றுச்சு அவருக்கு. இது மனசுல தானே இந்த நியூஸ் வந்தது, உங்க பையன் கார்கில் வார்ல செத்து போயிட்டான்ற ஒரு நியூஸ் மனசுல வந்தது. வந்த உடனே இவருக்கு என்ன ஆச்சுன்னா அந்த பிராணன் வந்து பட்டுன்னு போயிடுது. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது, மனசு அதை விட ரொம்ப செட்டிலா இருக்கு. பிராணனையே கண்ட்ரோல் பண்றது அந்த மனசு. அந்த மனசனுடைய இயக்கத்துக்கு பிராணனே அடிபடியா இருக்கு. அதனால அதை விட செட்டிலா தான் இருக்கணும் அந்த மனசு அப்படின்னு தெரியுது. அதனால அவன் என்ன சொன்னா, மனசு தான் சார் எல்லாம், மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷையோ உபனிஷத்தே சொல்றது. அதனால எல்லாருக்கும் பந்தம் எங்க வந்திருக்கு, எங்கேருந்து என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ஏன் வருத்தப்படுறேன்னா இது பந்தம் சார். இது மனசுல ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன், அவன் என் கூட தான் இருப்பானு. அவருக்கு உடம்பு தெரியல, இவருக்கு பையன் எங்கேயோ இருக்கான், அவனுக்கு உடம்பு தெரியலன்னா இவாத்துல வேலைக்கு ஓட மாட்டேங்கிறது. என்னன்னா பையன் எங்கேயோ இருக்கான், அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு உடம்பு தெரியலன்னா இங்க. ஏன்னா இந்த மனசுனால இருக்கிற முடிச்சுதான் அந்த பந்தம். அந்த மனசுனால வரக்கூடிய பந்தத்தை வச்சுட்டு நான் வந்து அவசப்பட்டு இருக்கேன். அதனால நான் வந்து மனசோட ஐடென்டிஃபை பண்ணி மனோமய கோஷமா தான் இருக்கேன். பிராணமய கோஷமாவது இருக்கிற மனோமயமா கோஷத்துலதான் நான் இருக்கிறது ஜாஸ்தின்னு அதுவாகவே ஆயிட்டேன். என் மனசுதான் சார் நானு அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நான் மனோமய கோஷமா அப்படின்னு பார்த்தா இதே எக்ஸாம்பிள்ல செத்து போனது கோபால்னு டெலிகிராம் வந்தது. வந்த உடனே நான் மாத்திரம் கொஞ்சம் புத்திசாலியா இருந்திருந்தேன்னா அவனை கேட்டுவேன், எந்த கோபால் சொல்லு, ஏ கோபாலா பி கோபாலா? இந்த மாதிரி ஏ கோபால் இல்ல இல்ல என் பேர் பாலசுப்ரமணி, இது இல்ல இது வேற யாராவது இருந்திருப்பாங்க, நீங்க அவசரப்பட அதை டிசிஷன் எடுக்காதீங்கன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. அவர் போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணா ஆமா கரெக்ட், இந்த கோபால் இல்ல இந்த கோபால் வேற அப்படின்னு இது அவர் பண்ணிருக்கலாம் இல்லையோ. அவரும் இதை பண்ணிட்டு இருந்தாரே ஆனால், அந்த புத்தியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரே ஆனால் அவர் அந்த பிராணம் நிக்கிறத தடுத்துருக்கலாம். ஆக இந்த மனசுல அவருக்கு எமோஷனா பையன் போயிட்டாலும்னு டக்குன்னு அவர் பண்ணிட்டாரு. அவர் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணிட்டாருனாக்கா அவர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்க விஞ்ஞானமய கோஷமானது அதை விட செட்டிலா இருக்கு அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது, இந்த விஞ்ஞானமய கோஷத்துலதான் எல்லா விவகாரமும் பாடங்கள் படிக்கிறது எல்லாமே நடக்கிறது. யார் புத்தி சக்தி இல்லாம யாரால வேதாந்தம் படிக்க முடியும்? எத்தனைதான் இருந்தா கூட அவனுக்கு ஒரு மினிமம் புத்தி சக்தி இருந்ததுனால தான் படிப்புலயே இருக்கும். இதுவோ நம்ம இருக்கிற ஃபீல்ட் என்ன, ஞான யோகம் இல்லையா? கர்ம யோகத்துல இருக்கவன்னா கூட பரவாயில்ல, புத்தி இல்லைன்னா கூட அவர் சொல்றதை செய்துன்னு போனா. நம்ம எல்லாரும் இருக்கிற ஃபீல்டு வந்து ஃபீல்ட் ஆஃப் ஞானம். இந்த ஞானத்துக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னா விஞ்ஞானம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் விஞ்ஞானமய கோஷத்துலதான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம். விஞ்ஞானமய கோஷத்துலதான் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். இந்த விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கிறதுனாலதான் பிரம்மாத்மைக்கு ஞானம் நமக்கு ஏற்பட போறதுன்ற விசுவாசத்தினாலதான் இப்போ விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தாங்க விஞ்ஞானமய கோஷம் தான் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த மனோமய கோஷத்துல என்ன சேர்ந்து இருக்குன்னாக்க ஞானேந்திரியங்களும் மனசும் சேர்ந்தது மனோமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷத்துல ஞானேந்திரியங்களும் புத்தியும் சேர்ந்ததுதான் பிரிடாமினன்ட்லி இங்க புத்திக்கு தான் வேலை. இங்க அதோட ஐடென்டிஃபை பண்ணி ஐ எம் அ டாக்டர், ஐ எம் அன் இன்ஜினியர், எல்லாத்தையும் நான் விவகாரம் பண்ண ஐ எம் அன் அக்கௌண்டன்ட் சார் அப்படின்னா ஐ எம் எம்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் எதோட ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஐடி எப்படி சேரும்? இது கூட அவருடைய புத்தியோட சேர்த்துக்கிறார். அவர் அதை வச்சுட்டு சொல்றாரு ஐ எம் அ டாக்டர், ஐ எம் அன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய விஞ்ஞானமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணி ஆத்மான்றத முழுக்க மறந்து அதுவாகவே மாறி ஐ எம் அன் இன்ஜினியர், நான் சொல்றபடிதான் நடக்கணும், நான் ஐ எம் எம்டி, நான் சொல்றபடிதான் கேட்கணும். இந்த இதுல எல்லாரும் நாளைக்கு 8 மணிக்கு வரணும்னா எல்லாரும் 8 மணிக்கு வரணும் அப்படின்னா நான் சொல்றேன்னா ஆத்மான்றதை மறந்து என்னுடைய புத்தியோட ஐடென்டிஃபை பண்ணி நான் சொல்றேன் தன்மயமாக ஆகிவிட்டேன். இது வந்து விஞ்ஞானமய கோஷம். இதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம் ஒண்ணு இருக்கு. இந்த ஆனந்தமய கோஷம்ன்றது எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமான தூக்கம்ன்ற ஒரு ஆனந்தம் இருக்கு. எல்லாரும் அனுபவிக்கிறான். எல்லாரும் தூங்கும் போது ஒன்னாதான் தூங்குறான். எல்லாருடைய அனுபவமும் எப்படி இருக்குன்னா, ஒபாமா தூங்கினாலும் ஒன்னாதான் தூங்குறாரு, மன்மோகன் சிங் தூங்கினாலும் ஒன்னா, எலிசபெத் டெய்லர் தூங்கினாலும் ஒன்னாதான் தூங்கிறான், நான் தூங்கினாலும் ஒண்ணுதான், சௌரியா தூங்கினாலும் ஒண்ணுதான், பெரிய பெரிய ஆச்சாரியா இருந்து அவா தூங்கினாலும் ஒன்னாதான் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே அனுபவம். என்ன அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினா என்ன நடந்ததுன்னு தெரியல சார் எனக்கு அப்படின்னா எல்லாரும் ஆனந்தம் வேற சொல்றான். நல்லா ஆனந்தமா தூங்கினா சார், ஒன்னும் தெரியாம சுகமகமும் அப்போ அப்போ அல்போ அர்த்தம்
நச்சிரவேதிசம் அப்படின்னு வேதம் சொல்றது. ஒன்னும் தெரியாம நன்றாக தூங்கினேன், ஆனந்தமா தூங்கினேன். எல்லாருடைய அனுபவமும் ஆனந்தமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அது ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால அது அதை விட செட்டிலா இருக்கணும். ஏன்னா இந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னா அவனுடைய சொரூபத்திலேயே இந்த ஆனந்தம் இருந்ததுன்னாதான் எப்போ கண்ணு காது மூக்கு நாக்கு மனசு புத்தி எல்லாம் வேலை செய்யுது அப்ப கூட அவன் ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கான்னா அந்த ஆனந்தம் எங்க இருந்து வந்திருக்குன்னா அவங்கிட்ட இருந்தா வந்திருக்குன்னா ஏன்னா அவன் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால இந்த ஆனந்தமானது எப்படி அப்படின்னு உபனிஷத் சொல்லும் போது பிரியாதி விருத்தி சகிதமா சொல்லியிருக்கு இந்த ஆனந்தத்தை. எப்படின்னா பிரியம் மோதம் பிரமோதம் அப்படின்னு பிரிச்சிருக்கான். பிரியம்னா ஒரு பொருளை நம்ம கண்ணால பார்த்ததுனால வரக்கூடியது ஒரு ஆனந்தம். இது ஒரு டைப் ஆஃப் ஆனந்தம். ஆனந்தத்தையே மூணா பிரிச்சான். பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வருது, கிடைக்க போறதுன்னு தெரிஞ்சாலே ஒரு சந்தோஷம். ஒரு பொண்ணை பார்க்கும் போது ஒரு பையனுக்கு வர சந்தோஷம், அது என்ன அவனுக்கு ஒரு நாள் கிடைக்க போறதுன்ற ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த லெட்டை பார்த்த உடனே ஆஹா பத்தி இன்னைக்கு போயிடும், லெட்டு நம்ம ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சா ஒரு ஆனந்தம். அந்த லெட்டே என் கைக்கே வந்துருச்சு, அவரே இருந்தாங்க எடுத்துக்கணும்னு கொடுத்தாரு, அட எனக்கே இது கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த ஆனந்தம் இதை விட கொஞ்சம் சட்டிலா டிஃபரெண்ட். ஆனா என் கையில இப்ப இருக்கு அது. ஆனாலும் மூணாவது ஒரு ஆனந்தம் இருக்கு, அதை நான் சாப்பிட்டாதான் வரும் ஆனந்தம். இப்படி பிரியம் மோதம் பிரமோதம் அப்படின்னு மூணு விதமான ரக்கைகளை கொண்டதாக உபநிஷத்துல சொல்லியிருக்கு இந்த ஆனந்தமயத்தை. இந்த ஆனந்தமய கோஷத்துல ஆனந்த பிராச்சுரியமா இருக்கிறதுனால இது ஆனந்தமய கோஷம். முதல்ல அன்னமய கோஷம் அன்னத்தினுடைய விகாரம், பிராணமய கோஷம் பிராணத்தினுடைய விகாரம், மனத்தினுடைய விகாரம், புத்தியினுடைய விகாரம், அப்படி பார்த்துட்டே வந்தோம். அந்த ஆனந்தமயம் வரும்போது மட்டும் பார்த்தா இங்க ஆனந்த பிராச்சுரியத்தை இப்படி எல்லாம் இருக்கு. பிரியம் மோதம் ஆனந்தம் அநேக விதமான ஆனந்தங்கள், எல்லாருடைய ஆனந்தமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றதுனால இங்க பிராச்சுரியா இருக்கும். ஆனந்த மிகுதியா இருக்கிறதுனால இந்த ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷத்திலேயே உட்கார்ந்து அதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இப்படி இருந்துதான். என்னவா இருந்தாக்க ராத்திரி எல்லாம் தூங்கிட்டேன் சார், நான் வரல, ஆனந்தமய கோஷத்துல இருக்கிறத வச்சுட்டு நான் தூங்கினேன் அப்படின்னு நான தூக்கத்தோட செலுத்தேன். நான் தூங்கினேன் அப்படின்னு நான் நொண்டி நீங்க சொன்ன மாதிரி, நான் டாக்டர்னு சொன்ன மாதிரி நான் தூங்கினேன், நான் ஆனந்தமா இருந்தேன், ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த பஞ்ச கோஷங்களுடன் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொன்றுக்கு அந்த பஞ்ச கோஷாதி யோகேன இந்த பஞ்ச கோஷங்களுடன் சேர்ந்ததுனால தத்து தன்மயா இவஸ்திதா, அதாவது அந்த மயமாகவே ஆனா மாதிரி ஆரம்பித்தேன். ஆனா என்னுடைய சுத்தமான இந்த ஆத்மாவானது எதோடையுமே சம்பந்தப்படாம தனியாக சுத்தமாக இருந்தது. அது எப்படின்னாக்க ஸ்பஷ்டமான ஸ்படிகம் மாதிரி இருந்தது. இந்த பஞ்ச கோஷங்களோட நான் சேர்ந்ததுனால இப்படி எல்லாம் டைட் ஆயிட்டேன் நானு. அது டைட்டே ஆகாம இருக்கு. எப்படி ஸ்பஷ்டமான ஸ்படிகத்துல பக்கத்துல இருக்கிற வஸ்திரத்தினால அதுக்கு கலர் வந்ததோ அதே மாதிரி சரி இப்ப இந்த ஸ்படிகத்துல கலர் வந்துருச்சு. கலர்லெஸ்ஸான ஸ்படிகத்துல ஒரு கலர் வந்திருக்க, அந்த கலரை எப்படி எடுக்கிறது அப்படின்னா நம்ம அவசரப்பட்டு உபாதியை எடுத்தான்னாக்க அந்த கலர் போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். அவசரப்பட்டு சொல்லக்கூடாது, உபாதியை எடுக்க முடியாது. ஏன்னா நான் இந்த ஸ்படிகத்தை எதோட நான் கம்பேர் பண்ணியிருக்கேன்னாக்க சுத்த ஆத்மாவோட இருக்கேன். சுத்த ஆத்மாவில இந்த பிராணாதி கோஷங்கள்லாம் வஸ்திரம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ரைட்டு நீங்க சொல்றதுக்காக கொஞ்சோண்டு அந்த ஜபா குசுமத்தை நான் எடுத்துட்டேன்னாக்க அந்த இடத்துல வருவேன். என்னுடைய இந்த அன்னமய சரீரத்தை எடுக்க முடியுமா, மனோமய சரீரத்தை எடுக்க முடியுமான்னு எடுக்கிறதுன்னா என்ன அர்த்தம் வேதாந்தத்துலன்னாக்க அந்த நோஷன் அந்த நோஷனை தான் நீங்க எடுக்கணும். அது புத்தியினால நீங்க எடுக்கணுமே தவிர பிசிக்கலா எடுக்க முடியாது. பிசிக்கலா போய் எடுக்க முடியுமான்னு இந்த பாடியை பஞ்ச கோஷங்களுடன் கூடினதாக இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், நான் பை மிஸ்டேக் என்னுடைய அத்தியாசத்தினால நான் என்ன பண்ண, நான் தான் இந்த உடம்புன்னு நினைக்கின்றேன். இது அத்தியாசத்தினால வந்த நோஷன். இது நோஷனா இருக்கிறது எப்படி போகுதுன்னா அறிவுபூர்வமா யோசிச்சு பார்த்தாதான் இதை எடுக்க தெரியும். இதை நான் வெட்டிக்க முடியுமான்னு, ஆத்மா இல்லை இந்த காலு, அதனால இந்த காலையும் கையை வெட்டிடுறேன்னு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த இடத்துல அந்த வஸ்திரம் வசதியா இருந்ததுன்றதுனால அவசரப்பட்டு சொல்லிவிட்டோம் அந்த வஸ்திரத்தை எடுத்தா கலர் போயிடுமே சார்னு. அங்கேயும் நீங்க வஸ்திரத்தை எடுக்கணும். ஏன்னா அங்க வருது ஆஸ்டோ இட் அப்பியர். அந்த அப்பியரன்ஸை நீங்க போக்கணும்னா அந்த நோஷனை போக்க வைக்கணும். அந்த நோஷனை போக்க வைக்கணும்னா அது புத்தி சக்தியினால மட்டும்தான் முடியும். அதனால நம்ம அவர் இன்டர்நெட் தான் அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர அதை பிசிக்கலா பண்ணணும்னு நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது.
இப்ப என்ன ஆச்சுன்னாக்க இப்ப இந்த சரீரத்தோட இந்த ஆத்மா சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நான் புரிஞ்சுக்கணும் இந்த ஆத்மா வேற இந்த கோஷங்கள்லாம் வேற. ஆத்ம அனாத்ம விவேசனம் பண்ணணும். அந்த விவேகத்தையும் வைராக்கியத்தையும் வைத்து கொண்டு பண்ணும் பொழுதுதான் ஆத்மா வேற இந்த பாடி எல்லாம் வேற அப்படின்னு தெரியும்ன்றதுக்காக அப்பதான் இந்த சுத்தமான ஆத்மா எப்படி எதோடையுமே சேராமல் இருக்கோ, எப்படி ஸ்படிகம் இருக்கோ அப்படி இருக்கு. அப்படி எப்படி இந்த ஸ்படிகத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம புத்தி சக்தியினால் அந்த அப்பியரன்ஸை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய புத்தி சக்தியா இந்த பஞ்ச கோஷங்களும் நான் இல்ல, அன்னமய கோஷம் நான் இல்ல, பிராணமய கோஷம் நான் இல்ல, மனோமய கோஷம் நான் இல்ல அப்படின்னு சொன்னோம். இந்த அன்னத்தினால வர்த்தமான இருக்கிறதுனால அன்னமயமா இருக்கு, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. பிராணாதி பஞ்ச வாயுக்கெல்லாம் எதனால இருக்கு அப்படின்னா எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட. ஏன்னா இவரு நான் இல்லைன்னாக்கா இந்த உடம்புல பிராணன் வேலை செய்யுமா, ரேடியில போட்டுருவாங்க. அவர் இருந்தாதான் கண்ணு வேலை செய்யும், காது வேலை செய்யும், பிராணன் வேலை செய்யும். ஆத்மா இல்லைன்னாக்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, அவர் தான். இந்த அகங்காரம் மமக்காரம் நானா அப்படின்னு மனோமய பட்சமா பார்த்தா இது எதுவும் நானா இருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் மாறிட்டே இருக்கு. என்னைக்கும் மாறாததா இருக்கக்கூடிய ஆத்மா சுத்தமாகவும் நிச்சயமாகவும் இருக்கான். அது போய் நானும் என்னோட எல்லாம் போய் சேர்ந்து மலினமா ஆகாது. இப்படி காரண சரீரமா இருக்கக்கூடிய அதிர்ச்சியா இருக்கு. நானும் முழுக்க வித்தியா இருக்க அறிவு கட்சியா இருக்கக்கூடிய ஆத்மா. அறிவு கட்சியா இருக்கிற ஆத்மா எப்படி ஆனந்தமய கோஷத்துல அஜ்ஞானியா இருக்க முடியும்? அதனால இதுக்கும் அப்பாற்பட்டதா இருக்குன்றதுனாலதான் பஞ்ச கோஷ அதீதா ஆத்மா. அந்த 5 கோஷத்துக்கும் சம்பந்தப்படாம எது இருக்கோ அதுதான் அந்த ஆத்மா, அதுதான் சுத்த ஆத்மா. அந்த ஆத்மாவானது எப்படி தெரியும்னா அறிவுனாலதான் தெரிந்து கொள்ள முடியும். அறிவினால எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அத அப்படின்னாக ரொம்ப அழகா அடுத்த ஸ்லோகத்தோட இதுக்கு கனெக்ஷன் கொடுத்திருக்கார் ஆச்சாரியார். எப்படின்னா வபுஸ்துஷாதிபிஹி கோஷைஹி யுக்தம் யுக்தி அவகாததஹ ஆத்மானம் மந்தரம் சுத்தம் விவித்யாத் தண்டுலம் யதா வபுஹு துஷாதிபிஹி கோஷைஹி. வபுஹு அப்படின்னாக்க உடம்பு அன்னமய சரீரம் மாதிரி தண்டுலத்துக்கு மேல அந்த நெல்ல மூடி இருக்கக்கூடிய உமி, அதுதான் அதனுடைய உடல். அதுல துஷாதி அந்த உமிய தவிடு முதலையெல்லாம் ஆதிபிசின்னு போட்டதுதான் தவிடு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி நெல்லானது கிடைக்கிறதோ சாப்பிட்றதுக்கு யதா தண்டுலமும் அதே மாதிரி ஆத்மானம் அந்தரம் சுத்தம், என்னுடைய ஆத்மா இதுக்குள்ள சுத்தமாக இருக்கு. அதை விதிக்காது, விதிக்காதுன்னா பிரிச்சு விவேகத்தினால அறியணும். ஆத்மா எது அனாத்மா எதுன்றத பிரிச்சு அந்த விவேகத்தினால விதிக்காது யுக்தி அவகாதா. அவகாதம்னா குத்துறது. அங்க என்ன பண்ணோம்னாக்க இப்போ யாகங்கள் எல்லாம் நடக்கணும்னாக்க புரோடாசம் ஒண்ணு இருக்கு. இந்த புரோடாசத்தை முதல்ல குத்தி எடுக்கணும். அவன் என்ன பண்ணுவான்னாக்க முதல்ல எப்படி புரியும்னா விதி வாக்கியங்கள்னு இருக்கு. அந்த விதி வாக்கியங்கள்ல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி ஒரு யஜ்யம் ஒரு யுக்தி பண்ணாதான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போனோம்னாக்க அதுல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண கூட. இப்ப நம்ம ஒரு அக்னியில வச்சு பண்ற இடத்தெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல ஒண்ணு நீங்க வெட்டி குச்சியில வச்சு வச்சீங்க கற்பூரத்தை ஏற்றுங்கன்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது யாகத்துல. ஏன்னா அவெல்லாம் ஒரு பசுவை வச்சுட்டு விளையாடுறான். அதனால அவன் என்ன பண்ண எதுலையுமே காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. எது எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணணும், இல்லைன்னா முதல்ல இருந்து பண்ணணும். இப்ப நான் ஒரு யாகத்துக்கு போயிருக்கும் போது என்ன ஆச்சு, ஒரு பெரியவர் 75 வயசு அவர் தான் இது பண்ணாரு, ஆத்வரியம் பண்ணாரு ஜமுனா சௌதிகள். அவர் என்ன பண்ணிட்டாரு, குடத்துல தண்ணியை வைக்கும் போது அந்த தண்ணி தழுப்பிடுச்சு. கரெக்டா ஒருத்தர் அங்க இருக்கிற பிரம்மா என்ன பண்றா, ஐயோ தண்ணி தழுப்பிடுச்சுன்னா முதல்ல இருந்து பண்ணணும் சார், அது நிறுத்திதான் ஆகணும்னு சொல்லிவிட்டார். ஐயோ இவ்வளவு நேரம் பண்ணது காத்தால இருந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சுன்னா வேற வழி தழுப்பிடுச்சே, கண்ணால பாத்துட்டானே, இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது சார் அப்படின்ட்டாரு. மன்னிச்சுங்க. அப்புறம் அவரும் பாவம் அந்த அத்வைதியும் மன்னிப்பு கேட்டாரு, தெரியல நான் வயசானதுனால எனக்கு கண்ணு தெரியல, அப்படி வைக்கும் போது கொஞ்சம் முன்னாடியே தர வந்துருச்சுன்னு வச்சுட்டாரு. அது ஒரு டிராப் கீழே வந்து போயிடுச்சு. முதல்ல இருந்து பண்ணணும். எதுக்கு சொன்னா எல்லாமே விதிவத்தா பண்ணணும். அந்த விதிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அபூர்வ விதி, நியம விதி, சங்கியா விதி, பரிசங்கியா விதி அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கா வேதத்தினுடைய விதிகள் எல்லாம். அதுல என்ன பண்ண, முதல்ல ஒரு யாகத்துக்கு பண்ணோம்னாக்க அவன் நெல்லை கொண்டு வருவான். அந்த நெல்லை எடுத்துட்டு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மந்திரத்தை சொல்லி அதை புரோக்ஷனம் பண்ணணும். இப்போ அவன் அலட்டி கிளீனா நீட்டாதான் எடுத்துட்டு வந்திருக்க. உள்ள மார்னிங்
சும்மா கொடுத்துட்டு போற அந்த நெல்லெல்லாம் அழகாதான் பண்ணி வச்சிருக்கான். ஆனாலும் அது வந்து நாட் கவுண்டட். நம்ம எப்படி சந்தியாவந்தனத்தில் நம்ம என்னதான் குடிச்சு பண்ணா கூட அந்த மார்ஜனம்ன்றது நீங்க ஆபோசிட்டா சொன்னாதான் நீங்க குடிச்ச மாதிரி ஆகும். அந்த மார்ஜனம் பண்ணாம பண்றது இந்த சரீர சுத்தி வேற, அது மந்திர சுத்தி வேற. ஏன்னா அதுல ஒரு அபூர்வம் இருக்கு. அதனாலதான் அபூர்வ விதியா இருக்கிறதுனாலதான் நம்ம டெய்லி அப்படி பண்ணிக்கிறோம். அதுல இந்த புரோக்ஷனன்றது ஒரு அபூர்வத்தை உண்டு பண்ணும். இந்த புரோக்ஷனம் மந்திரத்தை சொல்லி இப்படி அதை மந்திரத்தை சொல்லி அதை புரோக்ஷனம் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்க லேடிஸ் எல்லாருக்கும் சேர்ந்து அதை இதை போட்டு இடிக்கணும் அந்த நெல்லை. அதுக்கு பேர் அவகாதம், சங்காதம் மந்திரம் சொல்லி அதை இடிக்கணும். அது இடிச்சாதான் அந்த உண்மையானது தவிடெல்லாம் வெளில போய் வெறும் அந்த புறாடாக அந்த இதுக்கு பதில் நெல்லு மொத்தம் வரும். அதுக்கப்புறமா அந்த நெல்லுக்கு சம்ஸ்காரத்தை பண்ணும். இதுக்கு நியம விதின்னு பேரு. ஏன் நியம விதி? இந்த நியமத்துலதான் பண்ணணும்ன்றதுனால நியம விதி. அது என்ன நியமம்னா, நீங்க வந்து பூமியிலேருந்து நெல் எடுக்கணும் அவ்வளவுதானே சார் அப்படின்னு சொல்லிட்டு நகத்தால கூட கீழே கொடுத்துருவேன் நான் அவசரத்துல. அப்படி பண்ணா உங்களுக்கு மோசம் கிடைக்காது. ஏன்னா நியம விதினா என்ன அர்த்தம்னாக்க, இப்படி சுத்தினாதான் சுத்தி அதை பண்ண அவகாசம் பண்ணி வரக்கூடிய நெல்லுல பண்ணக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு அதை உபயோக முடியும். நீங்க தரையில தேய்ச்சி கொடுக்கறதுனாலயோ இல்ல விரல்ல கிள்ளி நகத்துல கிள்ளியோ அதெல்லாம் ஒத்துக்க கொள்ள முடியாது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காது. அதனால என்ன பண்ணோம்னா எல்லாரும் சேர்ந்து அதை குத்துவாங்க. அந்த குத்துற கர்மாவுக்கு பேரு அவகாதம்னு பேரு. எப்படி சுத்தி இந்த நெல்லை வந்து அரிசியை வெளியில எடுக்கிறானா அந்த அவகாதம் பண்ற மாதிரி இது எவ்வளவு நேரம் குத்தணும் அப்படின்னா, எவ்வளவு நேரம் அந்த நெல் வெளியில வருதோ அது வரைக்கும் குத்தணும். இப்படி எப்படி தண்டுலமானது அவகாதம் பண்றீங்களோ வர மாதிரி, அதே மாதிரி எது வரைக்கும் அந்த வசு துஷாதிகள்ல நீங்கிற வரைக்கும் அவகாதம் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆத்மா உள்ள இருக்கு. இதை உள்ள நீங்க எப்படி பிரிக்க அறிவீங்க இந்த பஞ்ச கோஷத்துல அப்படின்னாக்க, யுக்தி அவகாதா அப்படின்னாரு. இங்க அவகாதான்னாக்க பிசிக்கல் அவகாதம் குத்துறது. இங்க பிசிக்கலா பண்ண முடியுமா? நீங்க எப்படின்னா என்னுடைய புத்தி சக்தியினால பண்ண. நான் முதல்ல சொன்னேனே அதுதான், இந்த உடம்ப வந்து வெட்ட முடியுமா? புத்தியினாலதான் இது. அந்த புத்தியினாலதான் ஆத்மா சுத்தமா இருக்கு, இதோட சம்பந்தப்படல அப்படின்றத யுக்தி அவகாதான்னு ரொம்ப அழகா போட்டுக்க ராஜாரியார். அந்த அவகாதம் எப்படி பண்ணணும்? யுக்தியா பண்ணணும், புத்தி சக்தியினால பண்ணணும். அத மாதிரி பண்ணணும். இந்த புத்தி சக்தியினால இந்த எப்படி இந்த ஆத்மாவை பிரிச்சு காமிக்கிறது அப்படின்னு சொன்னா, இது என்ன ஏதாவது ஒரு எப்படி சொல்றது இந்த விவேகத்தை அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த 16வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு 30வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விவேகத்தை தான் சொல்ல போறாரு. எப்படி நம்ம இந்த ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரிச்சு பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்ப சொல்ல போறாரு. இப்போ எப்படி சொல்ல போறாருன்னாக்க, இந்த உலகம் எப்படி இருக்கு, இந்த சரீரம் எப்படி இருக்கு, இந்த பாடி எப்படி இருக்கு அப்படின்றத இதுக்குள்ள இருக்கிற சிமிலாரிட்டி தோணுனா நம்ம பார்த்தோம்னாக்க இது புரிஞ்சிடும். இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியதுன்னா இதுதான் யுக்தியா அவகாதம் பண்றது. இப்ப யுக்தி யுக்தமா நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கும் இந்த உலகத்துல இருக்கிற பொருள்களுக்கும் என்ன சம்பந்தத்துல நம்ம இருக்கோம்னாக்க, நமக்கு திருஷ்யத்துவம்னு ஒரு சம்பந்தம் இருக்கு. எப்படின்னாக்க, இந்த உடம்பும் என்னால் பார்க்கப்படுகிறது, திருஷ்யத்துவம் இங்கே இருக்கு, தன்னால் பார்க்கப்படுகிறது, அனுபவிக்கிறேன். இந்த பாடியில வச்சிருந்தா எல்லா அனுபவமும் எனக்கு கிடைக்காது. இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உலகத்துல இருக்கிற பொருள்கள்லாம் என்ன, எல்லாம் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாம் எனக்கு அனுபவத்துக்கு வருது. இந்த உடம்பையும் நான் யூஸ் பண்றேன். பாட்டு கேட்கறதுக்கு வேணா இது யூஸ் பண்ணுவேன், சாப்பிட்றதுக்கு வேணா ஹோட்டலுக்கு போனோம்னா இந்த வாயை யூஸ் பண்ணுவேன், இப்படிதான் யூஸ் பண்றேன். இதனால் ஆப்ஜெக்ட், பாடி இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. திருஷ்யத்துவம், உலகத்துல இருக்கிற பொருள் அதெல்லாம் எனக்கு நான் அனுபவிக்கிறதுக்காக தான் பொருள் இருக்கு. இப்போ நல்ல சினிமா வந்திருக்கு, நல்ல புடவை வந்திருக்கு, நான் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கு. எல்லா பொருளும் உலகத்துல இருக்கிறதெல்லாம் என்னால் அனுபவிக்கப்படுகிறது இல்லையா? ஸோ அனுபவம்னு பார்த்தானாக்க இந்த பாடியிலயும் இந்த அனுபவம் இருக்கு, இந்த உலகத்திலயும் அந்த அனுபவமான விஷயம் ஆப்ஜெக்ட் இருக்கு. சரியா? ஒரு சாமியம் கிடைக்கிறது, திருஷ்யத்துவம்னு ஒரு சாமியம் கிடைக்கிறது. இன்னொன்னு பௌத்திகத்துவம் அப்படின்னு ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அது என்ன பௌத்திகத்துவம் அப்படின்னா, ஐ ஆம் ஆல்சோ மேட் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். எனக்குள்ளேயே இருக்கு பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் 5 இருக்கு. உலகத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாசம் எல்லாம் இருக்கு. அதனால எலிமெண்ட்ஸ் பார்த்தானே எனக்கு என்ன இருக்கோ அதேதான் உலகத்துல இருக்கு, உலகத்துல என்ன இருக்கோ அதேதான் எங்கிட்ட இருக்கு. அதுவும் பஞ்சீகரணத்தினாலதான் வந்தது, இதுவும் பஞ்சீகரணத்தினாலதான் வந்தது. எல்லாமே எலிமெண்ட்ஸ் தான். அதனால நானும் உலகமும் ஒண்ணுதான்.
அது எப்படியோ அதே மாதிரிதான் இந்த சரீரமும் உலகமும் ஒண்ணுதான். அதனால திருஷ்யத்துவம் பௌதிகத்துவம்னு ரெண்டு பார்த்தோம். மூணாவது சகுனத்துவம். சகுனத்துவம்னா உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் இதனோட கூடினதா இருக்கு. என்னுடைய இதுலயும் பார்த்தோன்னா எனக்குரிய சப்தங்கள் இருக்கு, சரீரத்திலயும் இருக்கு, ஸ்மெல் இருக்கு, எல்லாம் தான் இருக்கு இந்த சரீரத்திலயும். அந்த என்னெல்லாம் குணங்கள் வெளியில இருக்கோ அதே குணங்கள் என்னுடைய சரீரத்திலயும் தான் இருக்கு. சகுனத்துவம்லாம் இருக்கு. எல்லா சென்டிமெண்ட் எல்லாம் போட்டுக்கிறேன் நானு, எல்லா பிரச்சனையும் இருக்கிறதுனாலதான் போட்டுக்கிறேன். இப்படி ஒரு சாமியம் இருக்கு. திருஷ்யத்துவம்னு ஒரு சாமியம் பார்த்தோம், பௌத்திகத்துவம்னு ஒரு சாமியம் பார்த்தோம். இப்போ சகுனத்துவம் அப்படின்னு குணங்களுடன் கூடினதாக இருக்கு. இந்த சரீரமும் இருக்கு, உலகமும் இருக்கு அப்படின்னு இது ஒரு சாமியம். நமக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன். அதே மாதிரி இன்னொன்னு சதிகாரத்துவம், மாடிஃபிகேஷன். நானும் மாறிக்கொண்டே இருக்கேன். நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன், ஒரு 15 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தேன், என் போட்டோவை பாருங்க, 25 வருஷம் முன்னாடி பாருங்க, இப்ப பாருங்க எப்படி இருக்காங்க. எல்லாம் நம்ம மாறுறோங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. உலகத்துல இருக்கிறது நிறைய மாடிஃபிகேஷன் நம்ம பாக்குறோம். எப்படி இருந்தது முன்ன இருந்த மாதிரி காய்கறியில இருந்து எல்லாமே மாறுறது. இப்போ முன்ன நமக்கு தெரிஞ்சதுன்னா கத்திரிக்காய் இருக்கு, இப்ப பெரிய பெரிய கத்திரிக்காய்லாம் வருது, எதை பார்த்தாலும் வருது. இல்ல பெருசு பெருசா இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு, எவ்வளவோ சேஞ்சஸ் நம்ம பாக்குறோம். உலகத்திலேயே நிறைய மாறுதல்களை பாக்குறோம். நம்ம உடம்புலயே இந்த மாறுதல் இருக்கு. ஸோ மாறுதல் இருப்பதுன்றது காமன், எங்கிட்டயே இருக்கும், இந்த உலகத்திலேயே இருக்கும். அதுக்கு பேர் என்ன? சதிகாரத்துவம். விகாரத்துவம் இருக்கு, விகாரத்துடன் கூடினது சேஞ்சஸ் இருக்கும், சதிகாரத்துவம்னு கூடியிருக்கு. இன்னொன்னு, நான் எப்பொழுதுமே பேசிக் ஸ்டேட்லயே இருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் ஆச்சுனாலும் தூக்கி போடுவேன். அதுக்கப்புறம் தூக்கத்துல நடுவுல ஒரு நாள் கனவு வாங்குவேன், திருப்பி கனவுல இருந்து முழிப்பேன். அதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன். என்னுடைய லெவல் ஆஃப் டீலிங் வித் வேர்ல்ட்ல நிறைய சேஞ்சஸ் வருது. அதே மாதிரி உலகமும் அப்படிதான். நான் முடிச்சுட்டு இருக்கும் போதுதான் அது முடிச்சுட்டு இருக்கா மாதிரி, நான் தூங்கும் போது அது தூங்குறது, அதுலயும் நிறைய போயிட்டு இருக்கு. எனக்கு நான் எப்ப நினைக்கிறேன்னா அப்ப கணம் முடியலன்னாக்க யாருமே தெரியல. நான் எப்ப எனக்கு வேணும்னு பார்த்தேன்னா பண்ணேன். எனக்கு எப்ப வேணும்னு கேட்கறேன்னா டிவி போட்டேன்னா அப்ப வருது. எனக்கு வேண்டான்னு சொன்னானே டிவி நான் ஆஃப் பண்ணிட்டு இருப்பேன். இப்படி எனக்கு ஏற்ற மாதிரி தான் உலகமும் இருக்கு. என்னுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய உடம்புலயும் வேக்கிங் ஸ்டேட்டு, ஸ்லீப்பிங் ஸ்டேட்டு, சொப்னா ஸ்டேட்டுன்னு 3 நிலை இருக்கு. உலகமும் அப்படிதான் இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஆகமா அப்பாய் வரது போறது, வரது போறதுன்றது ஒரு காமனா இருக்கு. ஸோ திருஷ்யத்துவம், பௌதிகத்துவம், சகுனத்துவம், சதிகாரத்துவம், ஆகமாபாயித்துவம் அப்படின்னு 5 நிலைகள்ல யோசிச்சு பார்த்தா சிமிலாரிட்டி எனக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கு. அதனால என்ன தெரியறதுனாக்க, இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா நானும் ஒரே மாதிரி தான் இருக்கேன், இந்த உலகமும் ஒன்னே மாதிரி இருக்கேன். அதெல்லாம் ஜடம். அப்ப நானும் ஜடமா அப்படின்னு பண்ணா, ஆமா ஜடம் தான் சார். என்ன சார் ஜடம் சொல்லி என்னுடைய உடம்பு ஜடமான? ஆமா ஜடம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தானே ப்ரூவ் பண்ணோம். வெளியில இருக்கிற எலிமெண்ட்ஸ் அதே தான். அப்ப என்னுடைய மைண்ட் சார் இட் இஸ் ஆல்சோ மேட்டர். மேட்டர் தான். நீங்க எப்படி உருவாங்கினீங்க, உங்க அப்பா அம்மாவனால உருவாய் அதுல இருந்து வந்த ஒரு விஷயம் தானே உங்களுடைய மனசு மாத்திரம் தனியா பகவான் என்ன கூப்பிட்டா கொடுத்தாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே வந்தது. இட் இஸ் ஆல்சோ மேட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஜடமா அப்ப உலகத்துல அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ஜடத்துவமா உலகத்துல இருக்கிற பொருள்லாம் ஜடம், இது ஜடமா? ஆமா. நீ இல்லைன்னாக்க ஆத்மா இல்லைன்னா என்ன யோசிச்சு பாரு. என்ன பண்ணுவான்? உன்ன ரயில தானே போடுவா. உன்ன ஆத்மா என்ன? கண்ணுக்கு கண்ணா யாரு இருக்கு? சோத்திரத்துக்கு சோத்திரம், சப்டிக்க சப்டிவா யார் இருக்காரு? அந்த ஆத்மா இருந்ததுன்னா கண்ணு வேலை செய்யறது, காது வேலை செய்யறது, கை வேலை செய்யறது. அவர் இல்லைன்னாக்க மோதலை தூக்கி போட்டுறான். அதனால என்ன தெரியுது? இது ஜடம் தான். அப்ப என்னுடைய மனசு, புத்தி, விஞ்ஞானம்லாம் என்ன சார் 5 கோஷம் என்ன ஆச்சுன்னா 5 கோஷத்துக்கும் வேலை செஞ்சு அவர் இருந்தாதான். அவர் இல்லைன்னா எல்லாமே சைபர் தான். ஆக இதெல்லாம் ஜடத்துவத்துல கொண்டு சேர்த்தேன். இப்ப இன்னொன்னு ஒண்ணு, ஜடத்மானாக்க என்கிட்ட ஒரு சேத்தனை இருக்க இல்ல, அந்த சேத்தனை இருந்துச்சுனாக்க ஜடத்துவம் போறதுன்றது தெரியாது. அப்ப நான் அந்த சேதனமா தான் இருக்கணும். ஏன் இந்த 5க்கும் இல்லாததான ஒரு சேத்தனத்துவம் என்கிட்ட இருக்கு. அதை வச்சுதான் நான் பார்க்கிறேன். நான் கண்ணால பார்த்தேன்னா நான் நினைச்சதை பண்ண முடியாது சார். அப்படி பார்த்தேன்னாக்க இந்த உலகம் ஜடமான உலகம் இருக்கணும்னாக்கா அதுக்கும் ஒரு சேத்தனை இருந்தா, அது இல்லாம எப்படி வரும்? அது எப்படி உலகத்துக்கு சேத்தனை இருக்குன்னு தெரியும் சார் அப்படின்னா பார்த்தா தெரியல. பார்த்தா தெரியல உங்களுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? மாங்காய் செடி போடணுன்றதுக்காக ஒரு மாங்காய் பீஜத்தை வச்சு நட்டீங்க. அப்போ உடனே பைனாப்பிள் ட்ரீ வர வேண்டியதானே? ஏன் அந்த மாங்காய் ட்ரீ வந்தது? நீங்களா பண்ணீங்க? இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சேத்தனை இருக்காங்க. அந்த சேத்தனை தான் இது நியமத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கொடுக்கறது. அந்த கடவுள் இல்லைன்னாக்க இது பாசிபிலிட்டியே இல்லை. அதனால இந்த உலகத்துக்கு பின்னாடி யாரோ ஒரு சேத்தனை இருந்துதான் ஆகணும்.
எப்படி எனக்கு பின்னாடி இவ்வளவு சாமியங்கள் நான் 5 பார்த்துட்டேன், 5க்கு பின்னாடி ஒரு ஆத்மா எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காருனாக்க இந்த உலகத்துக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு சேத்தனம் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். அந்த சைத்தன்யம் என்னவா இருக்கணும், அந்த சைத்தன்யம் யாரு இப்படின்னு நான் அவஸ்தைப்பட்டு இங்க போய் நின்னேன், அங்க போய் நின்னேன். இந்த சமயத்துலதான் வேதாந்தம் இருந்தது. வேதாந்தமானது அப்பா மென்டலா ஆயிடுவேன், நீ உள்ள தேடிட்டே போனேன்னாக்க வெளியில தேடிட்டு போனாலும் உனக்கு இந்த கடவுள் கிடைக்க மாட்டாரு, நீ பஜனை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். வேதாந்தத்துக்குள்ள வா, நான் உனக்கு இதுக்கு அருமையா கண்ணை திறந்து விடுறேன். இந்த பிரம்மமும் அந்த ஆத்மாவும் ஒண்ணு, இதுதான் சேத்தனன். இந்த ஆத்மாதான் சுத்த ஆத்மா. இந்த ஆத்மால எப்படி இந்த மனிதங்கள்லாம் கல்பிடுமோ அதே மாதிரிதான் இந்த உலகமும் அந்த சுத்தமான பிரம்மத்தில இருந்து வந்ததுதான். இதெல்லாம் கல்பிதம்பான்னு இருக்கிறது சுத்த ஆத்மா ஒண்ணு. அந்த ஆத்மாவானது எப்படி உள்ளுக்குள்ள சுத்தமா இருக்கு, எனக்குள்ள இருக்கு. எப்படி இருக்குன்னா ஆத்மா நித்தியமாகவும் சுத்தமாகவும் புத்தமாகவும் அறிவுக்கு ஏற்ற மாதிரியும் முக்தமாகவும் இருக்கு. எதோடையும் சம்பந்தப்படாமல் நித்திய சுத்த புத்த முக்த சுபாவமாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மாதான். ஆனா அந்த ஆத்மாவை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னா, எது வரைக்கும் அந்த தவறும் உமையும் போய் உனக்கு இருந்து கிடைக்கிறதோ அது வரைக்கும் பண்ணோமே. இந்த அறிவு உனக்கு எப்ப இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்ற ஞானம் வருதோ அது வரைக்கும் நீ என்ன பண்ணான்னா பௌனப்புண்ணிய சிரவணம் புரியாது. வேற ஏதாவது பண்ண முடியும், நீ வேற எது பண்ணாலும் அந்த கதை சுத்தி தான் கிடைக்கும். வேதாந்தம் படிச்சா மட்டும்தான். ஏன்னா முதல்லயே அவர் சொல்லிட்டாரு, இதுக்கு வினா மோக்ஷம் நான் சித்தியதி அப்படின்ற ஞானம் வினா மோக்ஷா நான் சித்தியதின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஞானம் ஒண்ணுதான் வந்து ஆகணும். ஞானம் ஒண்ணு வரணும்னா எனக்கு என்ன பண்றது, இப்ப வரலையான்னா இன்னொரு தடவை கேளு வேதாந்தத்தை, திருப்பியும் வரலையான்னா இன்னொரு தடவை கேளு. இது தவிர வேற ஒன்றும் பதிலே கிடையாது. ஏன்னா இப்படித்தான் வந்தா ஞானத்தினாலதான் முக்தி வந்தாங்கன்னா அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு ஆச்சாரியால் 2வது ஸ்லோகத்திலேயே நமக்கு அடிச்சு சொல்லிட்டாரு. ஞானாதேவத்து கைவல்யம் இச்சாயத்தன் நிருத்திமுகா பிரமுச்சதே அதோ அந்யதார்த்தம் அப்படின்னு எல்லாத்துலயும் ஆத்மாவாரே திரஷ்டவியா சோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்னு எல்லா உபனிஷத்துகளும் நமக்கு சொல்லிட்டு ஞானத்தினாலதான் வரும்னு. இந்த ஞானம் வர வரைக்கும் என்ன பண்றது, இந்த அவகாசத்தை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இந்த அவகாசம் பண்ணும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, உலகத்துல இருக்கிறது இந்த சரீரத்துக்கும் திருஷ்யத்துவம் இருந்தது, கரெக்ட் சொன்னீங்க. பௌதிகத்துவம் இருந்தது, சகுனத்துவம் இருந்தது, அதிகாரத்துவம் இருந்தது, ஆகமாபாயித்துவம் இருந்தது. இந்த ஆத்மாக்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஆத்மாக்கு இருக்கா? ஆத்மா கண்ணால பார்க்க முடியுமா? கேன் இட் எவர் பிகம் an object of experience? I am the subject. I can never become the object. அதனால இந்த உலகமும் சரீரமும் ஆத்மா இல்ல தெரிஞ்சிருக்கு. அதிருஷ்யத்துவம் அவங்களுடைய குணம். சரி, ஆத்மாவுக்கு பௌதிகத்துவம் வருமா? எலிமெண்ட்ஸுக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆத்மா எந்த எலிமெண்ட்ஸோடய சம்பந்தப்படாம இருக்குது. ஏன்னா அதுதான் டிசைட் பண்ணுது. அதுதான் சமைச்சத பகுஷ்யாம் பிரஜா ஏதி ததபோ தப்யத ததபஸ்தப்வா இதமும் சர்வம் அசுரிஜத எதிதம் கிஞ்ச தத் விஸ்வா ததேவானுப்ராவிசது ததனுப்ரவிஷ்ய தச்சா பவதே நிருப்தஞ்சான்னு உபநிஷத்து சொல்றது. அந்த எலிமெண்ட்ஸையே தயார் பண்ணி அதுதான் பண்ணிட்டு அவர் போய் எலிமெண்ட்ஸ்ல இருப்பாரா? அந்த பிரம்மம் போய் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி தத்துவா அதேவ அனுப்புராவிக்கிறது உள்ளுக்குள்ள வேற போட்டிருக்காரு. ஆகையினால அந்த ஆத்மா பௌதிகத்துவத்துக்கு சேராது, திருஷ்யத்துவத்துக்கு சேராது. அதிருஷ்யத்துவம், அபௌதிகத்துவம், சகுனத்துவம் எனக்கு இருக்கு. அவருக்கு குணங்கள்லாம் இருக்கா? அவர் குணத்தை கண்ட்ரோல் பண்ணி மாயையில வச்சுதான் அவர் தான் டிசைட் பண்றாரு. அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவருக்கு ஒரு குணம் இல்லை, அவர் நிர்குணன் இல்லையா? ஆத்மா நிர்குணமான ஒரு வஸ்து. அந்த ஆத்மாவுக்கு இந்த உலகத்துக்கும் இந்த சரீரத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. டோட்டலி டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ், டோட்டலி டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ். இது ரெண்டும் ஒன்னாவே ஆகாது. சரி, சதிகாரத்துவம் அவருக்கு ஒரு விகாரமும் கிடையாது. அவர் நிர்விகாரமா இருக்காரு. அவர் எப்படி இருக்காரு? அவர் எதோரையும் அவிநாசியா இருக்காரு, நிர்விகாரியா இருக்காரு. அவர் இந்த விகாரத்துவம் அவருக்கு வராது. உலகத்துக்கு வரும், எனக்கு வரும். ஆனா அவருக்கு எனக்கு பின்னாடி இருக்க ஐக்கின்ற ஆத்மாவுக்கு வரவே வராது. இதுக்கெல்லாம் வரும், ஐக்கிக்கு வரவே வராது. ஆகமாபாயிக்கும் வரது போறதுன்றது அவர் எப்பொழுது சதா சர்வகதமா இருந்துருக்காரு. அவர் போய் வரது போறதுன்றதெல்லாம் அவருக்கு இருக்கா? அவர் எப்போதுமே இருக்கா. அவர் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? சூரியனும் இருப்பார், துருப்பினும் இருப்பார். அவர் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு இந்த வேதங்கள்லாம் சொல்றதுனால இந்த ஆத்மாவானதை நான் தேடி கண்டுபிடிச்சுத்தான் ஆகணும். விதிக்க இதை பிரிச்சு அறிந்து கொண்டு ஆகணும். இந்த உலகத்தையும் இந்த சரீரத்தையும் நன்னா போட்டு குத்தி புத்தியினால அவகாதம் பண்ணனாக்க என்ன தெரியுதுன்னா, இந்த ஆத்மா இதுக்கெல்லாம் சம்பந்தப்படாத ஒரு ஆத்மா
அதுதான் சுத்தமான ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சு. அந்த ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா இன்னொரு விசாரம் பண்றாரு. சதா சர்வகதோப்யாத்மா சர்வத்ர அவபாசதே புத்தௌ ஏவ அவபாசேத வச்சேஷு பிரதிபிம்பவதே. சதா எப்பொழுதும் அவர் இல்லாத இடமே கிடையாது. சதா அப்படின்னா என்ன? ஆல்வேஸ், எப்பொழுதும் அவர் இல்லைன்ற இடமே கிடையாது. இந்த சரீரம் ஒரு நாள் போயிடுறது, இந்த உலகம் ஒரு நாள் போறது. அவர் எப்போது இருக்கிறதுனாலே இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டவர்ன்றது எனக்கு தெரியுது முதல் ஸ்லோகத்துல. இன்னொரு காரணம் சொல்றார், அவர் எப்பொழுதும் சதா இருந்திருக்கார். ஆல்வேஸ் அவர் இருக்காரு. ஆல்வேஸா இருக்கா மாத்திரம் போதுமா, ஆல் பருவேடிக்காவும் இருக்கார். சர்வகதா எல்லாத்துலயும் இருக்காரு. தூணிலும் இருக்கார், துரும்புலையும் இருக்காரு, எங்கிட்டையும் இருக்காரு, உங்கள்கிட்டயும் இருக்காரு, அவர்கிட்டயும் இருக்காரு, எல்லார் கையிலையும் சர்வகதா அப்படி ஆத்மா. ஏன் சார் அப்படியெல்லாம் இருக்காரு அவர் ஆத்மா, ஏன் எனக்கு தெரியல அப்படின்னா, ஆத்மா என்ன சர்வத்திர அவபாசதே. ஆனா எல்லா இடத்துலயும் அவர் ஒழிக்கிறது இல்லப்பா. சில இடத்துலதான் அவர் ஒழிக்கிறாரு, சில இடத்துலதான் அவரை பார்க்க முடியுது. என்ன அது எங்கதான் பாக்குறதுன்னு, புத்தவியேவ அவபாசத்தை அவருடைய புத்தி சக்தியினால மட்டும்தான் அவரை கண்டுபிடிக்க முடியும். வேற மார்க்கம் ஒண்ணு கையினாலேயோ உன்னுடைய இந்த பூதமான கண்ணினாலேயோ காதனாலேயோ அவரை புத்தி யுக்தமா எப்ப பாக்குறியோ அப்பதான் அவர் தோணுவார். அவபாசத்தை அப்போதுதான் அவர் ஒளிருவார். அந்த ஒளியை தான் உன்னால பார்க்க முடியும். எப்படி அப்படின்னாக்க, எல்லா இடத்துலும் இவ்வளவு இருந்ததுனால எம்மூஞ்சி இதுல பார்க்க முடியுமா, இதுல பார்க்க முடியுமா? கண்ணாடியில தான் பார்க்க முடியும். எவ்வளோ இருந்தாலும் சொச்சமான ஒரு இடத்துல நல்ல ஒரு தெளிந்த நீரோட இருக்குன்னா அங்க என் மூஞ்சி தெரியும். கண்ணாடி இருக்குன்னா அங்க தெரியும். எண்ணெய் கொட்டிருக்குன்னா அங்க பார்த்தானா எண்ணெயில என் மூஞ்சி தெரியும். இப்படி எங்கெல்லாம் சொச்சமா இருக்கோ அங்கதான் புரிஞ்சுக்கு தெரியும் உலகத்துல, இல்லையா? அதே மாதிரி உலகத்துல எல்லா இடம் இருந்தாலும் உன்னுடைய புத்தியில தான் அவர் நன்னா தெளிவார். அதனால புத்தியில தான் அவரை தேடணும் அப்படின்னு சொல்றது. தோபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, பராஞ்சி சாணி இதர்ணஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பச்சதினாந்தராத்மன் கச்சித் தீரா ஆத்மானம் வைத்தது ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வம் இச்சன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்மளை படிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு அவாதம் பண்ணாரு. நம்மளை சிந்தித்தவான்னு ஆச்சாரியார் பாட்டுமே. அதனால நான் தைரியமா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நம்மளை சிந்தப்படுத்தணும்ன்றதுக்காக என்ன பண்ணாரு, காது கண்ணு மூக்கு வாய் எல்லாத்தையும் வெளிநோக்கி படைச்சிட்டாரு. உள்ள எதுவும் பார்க்காது. கண்ணு வெளியில இருக்கிறது தான் பார்க்கும், காது வெளியில இருக்கிறது தான் கேட்கும், நாக்கு எதோ உள்ள போறேன்னா அதை தான் துவைக்கும், உள்ள எது நடக்கிறதா இதுக்குதான் தெரியாது. அந்த மாதிரி ஹிந்த பண்ணிவிட்டாரு. அதனால அவர் பராஞ்சி காணி, பராஞ்சியா படைச்சுட்டாரு. என்னுடைய காணின்னா இந்திரியங்களாம். பராஞ்சி காணி எதிர்நத்தை சிந்தித்தவான் அப்படியே படைச்சுட்டாரு. யாரு? ஸ்வயம்பு பரமாத்மா இருக்காரு. பிரம்மாஜி என்ன பண்ணாரு, படைக்கும் போதே இப்படி படைச்சுட்டாரு. எதிர்ன ஸ்வயம்பு தஸ்மாது. ஆகையினால என்ன ஆச்சு, பராங் பச்சதி என்ன போய் நீங்க எக்ஸ்ட்ரா வர்த்தி பிரயோஜனம் இல்லை. நான் அப்படிதானே படைக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய புத்தி அங்கதான் வெளியில பாட்டு கழிச்சுன்னா காதுக்கு அங்க போகும், எங்கேயாவது வாசனை வந்ததுன்னா அங்க போகும், மூக்கு எங்க போறதோ அங்க போகும். எல்லாம் வெளியில இருக்கிற விஷயத்தான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கவே பார்க்காது. எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே அதை சம்பாதிக்கலாமா ஐசமயம் முழுவரம் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள இந்த ஆத்மாவை பார்க்கணும்ன்ற எண்ணமே வராத மாதிரி பண்ணிவிட்டாரு. யாரோ கச்சித்து தீரகா, இல்ல யாரோ ஒருத்தன் புத்திசாலி, யாரோ ஒருத்தன் தீரனா இருக்கிறவன் தான் என்ன பண்ணா ஆத்மானம் ஐச்சது, அந்த ஆத்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ள வரான். ஆத்மான ஆவருத்த சக்ஷு, கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் உள்ள திருப்பி, எப்பா இதெல்லாம் வேண்டாம் போதும், இது அமுத்திரார்த்த பலபோக விராகா சமதமாதி சட்ட சம்பத்தி எல்லாம் நமக்கு வேணும், வித்யானித்திய வஸ்து விவேகம் வேணும், மூச்சுத்துவம் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆவர்த்த அந்த கண்ணு காது மூக்கெல்லாம் உள்ள இழுத்து ஆவர்த்த சக்ஷு அமிர்தத்துவம் இச்சன் மோட்சத்துவத்துல மோட்சமே பூயார் அப்படின்ற ஆசையில உள்ள நோக்கி பாக்குறாங்க. அவன் தான் பாக்குறான், அவனுக்குதான் இது தெரியும். ஆலன் சந்திக்கு தெரிய போறது இல்ல, சரி ஆலன் சந்திக்கு தெரிய போறது இல்ல, யாருக்குதான் தெரிய போகுது? எல்லா இடத்துலயும் தெரியுமான சர்வத்திர நாவகம் கேட்டேன், சர்வ இடத்துலயும் தெரியாது. புத்தவியேவ அவபாசத்தை உன்னுடைய புத்தியில தான் அது தெரியும். எவ்வளவு இடத்துல என்ன சாக்கடை இருக்கு, மரம் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருந்தா கூட கண்ணாடியில தான் நம்மளுடைய பிரதிபிம்பம் எப்படி தெரியறதோ அதே மாதிரி இந்த உடம்பானது எல்லா இடத்துலயும் இருந்தா கூட இந்த புத்தியில தான் அந்த ஆத்மாவை தெரியக்கூடதான ஒரு சான்ஸ் வேதாந்த சிரவணத்தின் மூலமாக நமக்கு வருது. இந்த விஷயத்த அவர் 9வதுலயே சொன்னாரு. சச்சிதானந்த ஆத்மனி அனுஷ்யூதே நித்யே விஷ்ணு பிரகல்பிதாக வியக்தேயோ விதிதா சர்வாக ஆட்டகே கடகாதிபது அப்படின்னு நீதான் அது குண்டலமாகவும்
வளையாகவும் மோதிரமாகவும் வந்தா கூட அதுல இருக்கக்கூடிய தத்துவம் என்ன, தங்கம்ன்றதை நீதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சுத்தமான ஒரு ஆத்மா எங்க இருக்குன்றத தேடி நீதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி எந்த இடத்துல இந்த ஆத்மாவை தேடலாம்னா இந்த புத்தியில தான் தேடலாம். ஏன்னா இந்த உலகம் அப்படி படைக்கப்பட்டிருக்கு. ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடாத்மான பிரகாசத்தை, எல்லா பொருளும் இருக்கு, அதெல்லாம் இந்த கூடமான ஆத்மா பிரகாசிப்பதில்லை அப்படின்னு உபனிஷத் சொல்றது. கூடாத்மான பிரகாசத்தை பின்ன எங்க திருஷ்யத்தேசு அக்ரையா புத்தியா, யார் ஒருத்தன் அக்ரையா புத்தியா அப்படியே கூறான கத்தி முனையில இருக்க மாதிரி யாருக்கு ஷார்ப்பு பிரெயின் இருக்கோ அவனாலதான் திருஷ்யத்தேசு அக்ரையா புத்தியா, அந்த புத்தியினால ரொம்ப சூக்ஷ்மமா பார்க்கணும். சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தரிசி உள்ள 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 கொண்டு அதை பார்க்கணும். திருப்பி 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 மனனம் பண்ணிட்டே இருக்கணும். சொன்னா இது எப்படி இருக்கலாம், அது எப்படியா இவர் சொல்லலாம் ஆத்மா உள்ள இருக்கு இதெல்லாம் இதுதானே ஒரு வேகம் வரவான்னா வச்சு நான் பண்ணாதான் எனக்கு அது புரியும். வேதாந்தம் சொல்லியிருக்கு நான் பிரம்மமா அப்படின்னா புரியாது. நான் எப்படி பிரம்மம் அப்படின்னு அதை யோசிக்கணும். சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தரிசி அப்படின்னு அதை எப்படி பண்ண அந்த வேதாந்தத்தினுடைய வாக்கியங்கள்லாம் முன்ன பின்ன சொல்லி பார்க்கணும். ஏன்னாக்கா அதை மீமாம்சை பண்ணணும். அந்த வார்த்தைகளை எல்லாம் மீமாம்சை பண்ணணும்னா என்ன அர்த்தம், அதனுடைய ஸ்வரம், அதனுடைய மாத்திரைகள் என்ன, அதனுடைய வேல்யூ என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணாதான். ஏன்னா நம்ம பண்ணக்கூடியது வேதாந்த விசாரம். வேதாந்த விசாரம் பண்ணும்போது வேதத்தை எப்படி சொல்லணும், கத்தி மனையில நடக்கிற மாதிரி அக்கறையா புத்தியா, கூறான கத்தில நடக்கிறான்னா எவ்வளவு ஜாகிரதையா நடக்கணும். இதை ஒழுங்கா மாட்டிப்போம் அதோகதியானம். ஆனா இங்கேயோ பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்கு, நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால ரொம்ப சூக்ஷ்மையா இந்த கத்தியில நடந்துட்டு இருக்கோம். இதுதான் வேதாந்தம். ஏன் கத்தியில நடக்கிறதுன்னா வேத மந்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னாக்க ரொம்ப சூக்ஷ்மமா ஸ்வரத்தோட இருக்கு. ஸ்வரம் கொஞ்சம் தப்பிச்சுன்னா கூட அனர்த்தங்களை விரைக்கும். அந்த கதை தெரியும் பத்தி அது பட்டான்னு முதல்ல இந்திரன் என்ன பண்ணா, ப்ரகஸ்பதி தன்னுடைய காரியத்தை ஏதோ கோச்சிட்டு ஏதோ குரு அப்பவாதம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் இந்த பதவியில இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப பதவிக்கு என்ன பண்ணு, இந்திரன் எல்லாம் போய் யாருக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு உலகத்துல எல்லாம் போய் தேடி கடைசியில என்ன பண்ணா, ஸ்பஷ்டா அவனுடைய புள்ள விஸ்வரூபன் ஒருத்தர் தான். அந்த விஸ்வரூபன்றவர் ரொம்ப ப்ரகஸ்பதி மாதிரி சகல சம்பந்தம் தெரிஞ்சவர். எல்லா யாகம் யஜ்யங்கள்லாம் அவருக்கு தெரியும். நீங்க எந்த யாகம் ஆவிர்வாகம் கொடுத்தாலும் அவரால் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதுனால இவரையே நம்ம ப்ரகஸ்பதியா அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் டிசைட் பண்ணி இந்திரன் என்ன பண்ணிட்டான், அவரை ப்ரகஸ்பதியா அப்பாயிண்ட் பண்ணிட்டான். பண்ணிட்ட உடனே அவர் ஒரு கண்டிஷன் போட்டாரு விஸ்வரூபன். என்ன கண்டிஷன் போட்டாருன்னா, நான் எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சா கூட ஐ எம் பார்ன் டு எ பிராமின், ஸ்பஷ்டாவுக்கும் ஒரு ராட்சச வம்சத்துல பிறந்த ஸ்ரீக்கும் பிறந்தவன். ஆனா என்னுடைய அப்பா அவனுடைய புத்தி சக்தினால எனக்கு பிராமண விஷயங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும். அப்படின்றதுனால நீ என்ன பண்ண, எனக்கு கொடுக்கக்கூடிய ஆவிர்வாகத்தை நான் என்ன பண்றேன்றதை நீங்க கேட்கக்கூடாது. அந்த கேள்விக்கு எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டை நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன், அதுல யூ ஷுட் நாட் கொஸ்டின் அப்படின்னு கேட்டோடனே எல்லாரும் ஒத்துணும். ஏன்னா உலகம் நடக்கணும், யஜ்யங்கள்லாம் நடக்கணும், யஜ்யங்கள்லாம் வந்ததுன்னா இவருக்கு அந்த ஆவிர்வாகம் போனான்னு வச்சுன்னா இவர் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே எல்லாருடைய அபிப்பிராயமும் கரெக்டா இவர் போய் வாங்க ஆரம்பிச்சாரு. ப்ரகஸ்பதி அளவுக்கு இவரும் ரொம்ப அழகா எல்லாத்தையும் வாங்கினார். ஆனா வாங்கினதெல்லாம் என்ன பண்ணாருனாலும் கொஞ்சம் கொஞ்சமா ராட்சசாலு கூப்பிட்டுட்டே இருந்தாலும் இந்த பக்கம் ராட்சசால் பெரிய பவர்ஃபுல்லா ஆயிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்ததுனால இவனுக்கு கோப்பம், என்னடா இது எல்லாருக்கும் இப்படி ராட்சசவனே போற போக பார்த்தா ராட்சசர்கள்லாம் தேவர்களை கொண்டு வர. இப்ப என்ன பண்ணு, எல்லாரும் போய் இந்திரன் கிட்ட போய் இந்த மாதிரி குரு ப்ரகஸ்பதி எல்லாம் பார்க்காத, நீ பண்ண தப்புதான் இது, இம்மீடியட்லி இஃப் யூ டோன்ட் ஆக்ட் வி வில் ஆல் பி இன் ட்ரபிள்னு ஒரே போடா போட்டான். இது கொண்டுட்டான். இல்லைன்னாக்க வேற வழியே கிடையாதுன்னு இது பண்ண உடனே கொட்டாக்கு கோபம் வந்துருச்சு. எங்க அப்பா நீ பொண்ண உன்னை பண்றேன் பாரு நானு அப்படின்னு அவன் யாகம் பண்ண ஆரம்பிச்சான். யாகம் பண்ணும் போது என்ன பண்ணா, இந்திர சத்ருன் வர்தஸ்வஸ்வாஹா அப்படின்னு அவன் ஆஜ்யம் விட்டுட்டே இருந்தான்னாக்க இந்த பவரானது என்ன ஆகும், அந்த இந்திரன் என்ற சத்ருவனுடைய மண்டை போயிடணும் அப்படின்றதுக்காக அவனை கொல்லணுன்ற அவர் என்ன பண்ண, சத்புருஷ சமாசம். இந்திர சத்ருவன் இந்திரனே சத்ருவாக இருக்கிறவன் செத்து போனோன்றதுக்காக இந்திர சத்ருன்னு வருத்தஸ்வான சத்ருவோட மேல தூக்கி சொல்லணும். அந்தோதாதம் தத்புருஷ சமாசம் வந்ததுன்னா அந்தோதாதம் வரணும்ன்றதுனால இந்த சத்ருன் வர்த்தஸ்வா, இந்த சத்ருன் வர்த்தஸ்வா இப்படியே பண்ணிட்டே இருந்தாரு.
ரொம்ப நாள் ஆகுதி கொடுத்தோன்னா அவருக்கும் ஒரு தோஷம் வந்துருச்சு, கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டார், தூக்கம் வந்துருச்சு. இந்திர சத்ருன்னு வருதான்னு அந்த உதாசத்துக்கு போயிட்டு ஆதி உதாசமா பண்ணிவிட்டாரு அவரு. அப்ப இறங்கி போச்சு அந்த ஒன்னா. இப்ப என்ன ஆச்சுன்னாங்க, இந்த சத்புருஷ சமாசமானது என்ன ஆச்சு, பகுதி சமாசமா ஆயிடுச்சு. பகுதி இந்திரன் எவனுக்கு சத்ருவோ, இந்திரனுடைய சத்ரு யாரோ அவனுக்கு போய் அவனை வர்த்தஸ்வான் ஆயிடுச்சு. யாரு? இவன் தான் பண்றான் தான் இந்த சத்ரு. இவனையே அவர் கொண்டு விட்டான். எதுக்காக சொல்றதுன்னா, அந்த வேதாந்த வாக்கியங்கள்லாம் வேத மந்திரங்கள்லாம் அந்த சொரத்தோட சேர்த்து சொல்லணும். அது ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லணும். ஒரு வார்த்தைக்கும் ஒரு சித்தா சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும். அப்படி படிச்சு மீமாம்சை பண்ணி தெரிஞ்சுட்டு அப்படி பண்ணாதான் அவர் அக்ரையா புத்தியா வரும். இப்படி கட்சி மேல நடக்கிற கதை அப்படி சூக்ம தரிசி பண்ணாதான் ஏஷ சர்வேஷு பூதேஷு, இங்க இருக்கிற பூதங்கள்லாம் பூராத்மா நான் பிரகாசத்தை, அந்த ஆத்மா பிரகாசிப்பது இல்லப்பா. ஏதோ யாரோ ஒருத்தன் புத்தி சக்தியோட யாரோ ஒருத்தன் சூக்மமா இதை பாக்குறானோ, விஷயத்தேஷு அக்ரியா புத்தியா சூக்மையா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சூக்மையா யார் தரிசிக்கிறானோ அவனுக்கு தான் தெரியும் இது அப்படின்னு சொல்றதுக்காக சதா சர்வகதோப்யாத்மா ந சர்வத்ர அவபாசதே புத்தௌ ஏவ அவபாசேத ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவதே. எப்படி எல்லா இடத்துலயும் பொருள்கள் இருந்தா கூட அந்த கண்ணாடியில மாத்திரம்தான் நம்மளுடைய பிரதிபிம்பம் தெரியறதோ, அப்படி எல்லா இடத்துலயும் சர்வகதமாக ஆத்மா இருந்தா கூட நம்ம இந்த ஞான யோகத்தினாலையும் வேதாந்தத்தினாலையும் நம்ம புத்தியில மட்டும்தான் இது அறியக்கூடியதாக இருக்குன்னு சொல்றதுக்காக தான் வினா மோக்ஷோன சித்தியத்தின்னு ஞானத்தினால மட்டும்தான் இது சித்திக்கும், இந்த மோட்சமானது சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு அடுத்தது இதே மாதிரி ஆத்மா அனாத்ம விவேகத்தை தான் அவர் சொல்ல போறாரு. அடுத்தது தேகேந்திரியமனோ புத்தி பிரகிருதிப்யோ விலட்சணம் தத்விருத்தி சாட்சினம் வித்யாத் ஆத்மானம் ராஜவத்ததா அப்படின்னு இதே ஐயா தேக இந்திரிய மனசு புத்தி இந்த பிரகிருதிகள் எல்லாம் அனாத்மா. இது எதோடையுமே ஆத்மா சேராது. இது எல்லாத்தையும் ஆத்மான்னு நினைச்சிட்டு ஏமாந்து போகாதீங்க. சூர சரீரத்தை பார்த்து ஏமாறாதீங்க, சூக்ம சரீரத்தை பார்த்து ஏமாறாதீங்க, அன்னமயத்தை பார்த்து ஏமாறாதீங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கிறது ஆத்மா. தத்விருத்தி சாட்சியாக இருக்கிறது. இந்த மூணு நிலைக்கும் ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தையிலையும் சரி, ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம், பஞ்ச கோஷம், இது எல்லாத்தையுமே சாட்சியா ஒருத்தர் நான் இருந்துருக்காரு பாருங்க. இந்த சப்ஜெக்ட் அந்த ஆத்மாவை வித்யாத் ஆத்மானம் ராஜவத் சதா. அவர் தான் ராஜா மாதிரி. அவர் இருந்தாருனாக்க எல்லா வேலையும் செய்யும். ராஜா இருந்தாருனாக்க அவரே மம்முட்டி தூக்கி கிணறு வெட்ட வேண்டாம். அவர் நின்றாருனாங்க வேலையாளெல்லாம் கிடுகிடுன்னு கிணறு வெட்டுவான். அவர் இல்லைன்னாக்கா இல்லையா, அப்படிதானே பிரைம் மினிஸ்டர் வராருன்னா கிடுகிடுன்னு எல்லாரும் ரோடு போடுவாங்க. அவரே ரோடு போடணும்னு நீங்க பண்ண முடியாது, அவருடைய பிரசன்ஸ். அதே மாதிரி என்னுடைய ஆத்மாவுடைய பிரசன்ஸ்ல தான் என்னுடைய காது வேலை செய்யுது. அவரே தூண்டி விடுறாருனாக்க தூண்டி விடல, ஆனா அவர் இருந்தா போதும். அவர் இல்லைனாக்கா என்னை தூக்கி ரயில போட்டுருவாங்க. அதனால அவர் இருந்தாருனாக்க ராஜா மாதிரி அவர் இருக்காருன்றத இன்னொரு விவேகமா அடுத்த இது அடுத்த திங்கட்கிழமை வச்சுக்கலாமா?